பண்ணிட்டது. நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைக்காத ஒரு காலம் அந்த திருச்சி ரமேஷ் யாரு அறநிலைத்துறை அமைச்சர். நேத்து பேஞ்சிருக்க மழை இன்னும் முளைக்கவே இல்லை, இப்படிதான் இருக்கு. அவர் எதிர்த்து எங்களுக்கு மாண்பை கத்துக் கொடுக்க, நீங்க உங்க எதிர்கட்சி தலைவருக்கு மாண்பை கத்துக் கொடுக்க. உங்க எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டுக்கு அவர் தான் எதிர்கட்சி தலைவர். தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர், அவர் எதிர்கட்சி தலைவர், அவர் ஒரு கேபினெட் தான், அவருக்கு அந்த அந்தஸ்து இருக்கு. அதனாலதான் கிரீன்வேஸ் சாலையில் அவருக்கு வீடு கொடுத்துருக்கு. சரியா? அப்ப அந்த கேப் உங்க எதிர்கட்சி தலைவருக்கு நீங்க மாண்பை கத்துக் கொடுக்க, கடமை கண்ணி கட்டுப்பாடு இருக்கீங்களா, அதை கத்துக் கொடுக்கின்ற. என்ன கத்துக் கொடுமா? முதலமைச்சர் வரும்போது அவர் உட்கார்ந்து இருக்காரு. முதலமைச்சர் வரும்போது விழுந்து கும்பிடணும் எல்லாரும். புரியலையே. முதலமைச்சர் வரும்போது எழுந்து நிற்க வேண்டும். தமிழ் தாய் வாழ்த்துக்கு எழுந்திக்கலாம், தேசிய கீதத்துக்கு எழுந்திக்கலாம். முதலமைச்சருக்கு எழுந்திக்கணும் சபை மரபு ஏதாவது இருக்கா? அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதாவது இருக்கா? சபை அப்படிதான் சபாநாயகர் தான் சொல்லியிருக்காங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. ஆளுநர் வரும்போது எந்திக்க மாட்டாங்க, முதலமைச்சர் வந்து நிறுத்துவாங்களா? அமைச்சர் பேசின பேச்ச கடி எனக்கு இன்னைக்கு என்ன தோணுச்சு, இந்த பசங்க படத்துல 2 பேரும் ஏத்தால சண்டை போட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சின்ன பையன் ஒரு பையன் ஓடி போய் அந்த ஏத்து விடுக்கிற வயிற்றுல போய் பயங்கரமா குத்துவான். அதுதான் தோணுச்சு. ஏய், மாறி மாறி பேசிட்டு இருக்கும்போது நீ யாரப்பா குறுக்க வந்து முதலமைச்சர் வரும்போது மரியாதை கொடுங்க. மரியாதைங்கிறது கேட்கப்படாது தம்பி, அது தானா வரணும்.